Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் ஜிகே. இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது. ஆமாங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டிஎன்பிசின்னு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணவே போகிறேன். எனக்கு இது வரைக்கும் டிஎன்பிசியில் ரெஜிஸ்டர் பண்ணது இல்லை, எனக்கு யூசர் ஐடி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி டிஎன்பிசி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஎன்பிசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம அது வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெப் பேஜ் இருக்கும். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். இப்போ நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. இதில் ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருந்து எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு, இல்லை நான் வந்து யூசர் ஐடி மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பண்ணுறவங்க இங்கே பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பயனாளர் குறியீடு ஒரு லெட்டர்ஸும் நம்பரும் சேர்ந்த மாதிரியான ஒரு யூசர் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போது ஜிகே வித் ஜிகே 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். 24 + 2 26 அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளதா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த யூசர் ஐடி அவைலபிள். அதாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஆல்ரெடி வேறு யாராவது அந்த யூசர் ஐடி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு எரர் காமிக்கும். நீங்கள் வேறு ஐடி என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே மாதிரி க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்து நீங்கள் இதை உங்களுடைய குறியீடாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள தான் வேலிட். அதாவது 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இந்த யூசர் ஐடி மறுபடியும் வேறு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ நாம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எப்போ எல்லா பாஸ்வேர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரியே தான் ஒரு கேபிட்டல் லெட்டர் மினிமம் இருக்கணும், அப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். மினிமம் 8 லெட்டர்லேருந்து 15 லெட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மின்னஞ்சல் முகவரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். விண்ணப்பதாரரின் பெயர், இப்போ என்னுடைய நேம் என்ட்ரு பண்ணணும். இனிஷியல் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இனிஷியல் இல்லைன்னா விட்டுருங்க. கைபேசி எண், ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கீழே ஓடிபி அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கும் அப்படிங்கிறது பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஆக்டிவாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. தந்தை பெயர், உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துங்க. அதாவது தந்தையார் பிறந்த மாவட்டம், பூர்வீக மாவட்டம். நீங்கள் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்து பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அம்மா இது வந்து தந்தையாரோட பிறந்த மாவட்டம், அப்பாவோடைய சொந்த ஊர் ஒருவேளை ஈரோடு, அவர் பிறந்த ஊர் ஈரோடாக இருக்கலாம். இப்போ நாங்கள் ஒருவேளை சென்னை வந்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பிறந்த மாவட்டம் வேணும் சென்னை, அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நாம் பிறந்த இப்போ அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட் வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. மதம் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்ஸ்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ரிசர்வேஷனில் வரமாட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுக்குள்ளே தான் எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்குண்டான உட்பிரிவையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்துவீங்க, வட்டம், சான்றிதழ் வழங்கியவர் யார், தாசில்தார் உங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்லை ஸ்பெஷல் டெப்யூட்டி தாசில்தார் கொடுத்தாங்களா, இல்லை ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார் கொடுத்தாங்களா, ஸோ அது யார் உங்களுக்கு வந்து அந்த ஜாதி சான்றிதழை வழங்கினாங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. சான்றிதழ் எண், சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் எந்த டேட்டில் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ ஸோ அது ரெண்டையும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொறுமையாக நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்மேட்ச் இருந்தால் கூட நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி கவுன்சிலிங் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனால நம்மளுடைய ஜாப் வந்து நமக்கு கிடைக்காம போகக்கூடாது. ஸோ நீங்கள் இன்னொரு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்பவும் பொறுமையாக என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேர், அப்பா பேர், அம்மா பேர், உங்களுடைய மாவட்டம், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாக ஒரு டைமுக்கு 2 டைம் பொறுமையாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு சேஞ்சஸ் தப்பு பண்ணிட்டாலும் நமக்கு மறுபடியும் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஸோ பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். சேமிப்பு மற்றும் தொடர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எஸ்எஸ்எல்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நம்மளோட 10th ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த 10th ரெஜிஸ்டர் நம்பர் நமக்கு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி வகுப்பு எந்த மாதத்தில் நம்ம தேர்ச்சி பெற்று வந்தோம் அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10th மார்க் ஷீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 2018. ஸோ எனக்கு அதனால் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிறந்த தேதி, ஓகே, உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா எதில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்எஸ்எல்சியோட சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டாக இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ், அப்படி இல்லாட்டி உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மாவட்டம் ஈரோடு, உங்களுடைய பின்கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்று தான் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் ஃபில் ஆயிரும். ஒரு டைம் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய கம்யூனிகேஷன் மீடியம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சேமிப்பு மற்றும் தொடர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நம்ம எப்படி கரெக்டான ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து அதுக்கு மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி நம்ம கரெக்டாக அந்த சைஸில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணாதீங்களா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேமிப்பு மற்றும் தொடர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, உங்களை நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அப்பா பேர், அம்மா பேர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட்டணம் செலுத்தவும் தொடரும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ 150 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 15 வருடத்துக்கு வேலிட், அதாவது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ 15 இயர்ஸ்க்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகே வித் ஜிகே.